ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தீபாவளி வரப்போகுது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஓலை பக்கோடா, அதாவது ரிப்பன் முறுக்குன்னு சொல்லலாம். ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் பிள்ளைங்களுக்கு. இல்லைன்னா இப்போ தீபாவளியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இனிமேல் ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஸ்டார்ட்டாகவும் எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் கடலை மாவு நான் ஒரு கிண்ணம், அதாவது அளவுக்காக எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ இருந்ததுங்க. உங்களுக்கு வீட்டுக்கு மொத்த ஃபங்க்ஷனுக்கும் செய்கிறப்போ கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வைங்க. இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக முடிஞ்சிடும். கம்மியாக செய்யணுன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதே அளவு அரிசி மாவு, ரெண்டுத்தையும் நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது அதில் காரத்துக்காக மிளகாய்த்தூள், எள்ளு, கருப்பு எள்ளு போட்டுக்கிறேன். கொஞ்சம் தாராளமாகவே சேருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ வெண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சூடான எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். அதுதாங்க இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்க போகுது. இப்போ அது சூடாக இருக்கும், கையை வச்சு பிணைய முடியாது. இப்படி ஒரு கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு இது போல் பிணைஞ்சிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான், ரொம்ப நல்லா வருங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறப்பயே. இப்படி கட்டி முட்டிலாம் இல்லாத போல் உடச்சி விட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் எல்லா பக்கமும் படுறா போல் பிணைஞ்சி விட்டுட்டு தண்ணி சேர்க்கலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இப்படி பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவுக்கும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இது கடையில் வாங்கி சாப்பிட்றது எவ்வளோங்க வாங்கி சாப்பிட முடியும்? இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், வீட்லேயே செய்யலாம். நம்ம செய்கிறப்போ இது சுத்தமாக செஞ்சோன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். வெளியில் வாங்கினா அவங்க எந்த எண்ணெயில் செஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்துப்போம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையவே சேருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். பார்த்துட்டு தான் தண்ணி சேர்க்கணும். இங்கே பாருங்கள், இப்போயே இது நல்லா பிடிக்க வருது. இது கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கணும் மாவு. அப்போ தான் பிழிஞ்சால் அந்த ஷேப்லாம் செம்மையாக வரும். அவ்வளோதாங்க, இது போல் நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வருது. நீங்கள் இதுக்கு பதில் கடலை மாவு அரிசி மாவு கூட சேர்த்து பொட்டுக்கடலையும் பொடி பண்ணி கூட சேர்க்கலாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இதுவே நல்லா தான் இருக்கும். இப்போது இதை அச்சில் சேர்க்க போகிறோம். அதுக்கேற்ற போல் பார்ட்ஸாக எடுத்துக்கலாம். முறுக்கு குழாயில் இந்த அச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது போல் பார்ட்ஸாக பிரிச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இது போல் மூடி போட்டு மூடிடுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் காய வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்குங்க. இப்போது டைரெக்டாகவே பிழிஞ்சு விடலாம். உங்களுக்கு பிழிஞ்சு விட தெரியலன்னா ஜல்லிகரண்டி, அதாவது சாரணையில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட விடலாம். நான் டைரெக்டாகவே பிழிஞ்சு விட்றேன். இப்போ அப்படியே திருப்பி போடலாம். நான் ஒரு அச்சு எடுத்தேன் இல்லையா, அதை முழுசாகவே போட்டுட்டேன். உங்களால் பாதி முடிஞ்சாலும் பாதி போடுங்க. அது ரொம்ப எண்ணெய் கீழே சூடாக இருக்கப்போ கையெல்லாம் சுடுங்க. ஃபுல்லாக போட முடியாது, பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போது இந்த நுரைக்குது இல்லையா, இதெல்லாம் அடங்கிடுச்சுன்னா வெந்துடுச்சு, எடுக்கலான்ற அர்த்தம். பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ எடுக்கிற ஸ்டேஜ் தான். இது கொஞ்சம் நுரைக்கிறது அடங்கணும். இது நம்ம கொல்லையிலேயே கடலை போட்டு அந்த கடலையை ஆட்டினது ஃபஸ்ட்டு இது தாங்க செய்கிறேன். அதான் அதிகப்படி நுரைக்குது, இல்லைனாக்கா எண்ணெய் இவ்வளோ நுரைக்காது. இங்கே பாருங்கள், இப்போ எடுக்கிற பக்கம் வந்துடுச்சு. எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. நம்ம எடுத்துடலாம்.
அடுத்த இது வந்து பிழிஞ்சு விடலாம். ஆறிட்டு இந்த பாருங்கள் சத்துட்டை. இப்போது ஓரளவு சைஸ் வச்சு இதை நம்ம உடச்சிக்கலாம். இந்த சைஸில் இது பண்ணலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காற்று போகாத ஒரு சில்வர் பாக்ஸ் எதுலையாவது நல்லா போட்டு மூடி வச்சுக்கலாம். இது போலயே எல்லாத்தையும் செஞ்சிடலாங்க. இது போல் போட்டு வச்சுக்கோங்க. பிள்ளைங்க கேட்குறப்போ 2 எடுத்து கொடுக்கலாங்க. இது போல் அதுவே உடஞ்சி வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு சைஸாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா எப்படி நம்ம முறுக்கு பிழிஞ்சிட்டு எடுத்ததுக்கப்புறம் இது போல் ஒரு அளவு வச்சு நம்ம உடைக்க தான் போகிறோம். இப்போ வந்து என் பொண்ணு தான் இதை வந்து செய்கிறா. அவளே செய்கிறா பாருங்கள், ஃபஸ்ட் டைம் செய்கிறா. அதனால் யார் வேணாலும் செய்யலாங்க. இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஆட்டின கடலெண்ணன்றதுனால பொங்கி பொங்கி வந்துக்கிட்டு இருக்குங்க எண்ணெய். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுவீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. இது சேலஞ்சாகவே சொல்கிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக செஞ்சோன்ற அளவுக்கு நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். வெளியில் நம்ம வந்து பேக்கரியில் வாங்குகிறோம் இல்லையா, அதை விட டேஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. பாய்.